ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நாற்றமும் மாற்றமும், அதுதான் என்னுடைய வார்த்தை. நாற்றமும் மாற்றமும். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 2026 உன் நாற்றம் எல்லாம் மாற்றமாய் மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாற்றத்தை மாற்றுகிற தேவன், நாற்றத்தை சுகந்த வாசனையாய் மாற்றுகிற தேவன், நாற்றத்தை மாற்றமாய் முடிக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த வருஷங்கள் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கை குடும்பங்கள்லாம் ஒரு விதமான துர்நாற்றமாய், நமக்கே வெறுப்பாய், நமக்கே ஒரு மாதிரி கசப்பா, நமக்கே ஒரு வேதனை உண்டாக்குற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். 2026 ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், எல்லா நாற்றமும் நான் மாற்ற போகிறேன் என்று. எல்லா நாற்றங்களை நான் மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாற்றத்தை சுகந்த வாசனையாய் மாற்றுவாராக. 2026 எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நாற்றம் என்ற ஒரு வார்த்தையை யார் சொன்னது? நாற்றம் என்ற ஒரு வார்த்தையை யார் சொன்னது என்றால் மார்த்தாள் சொன்னாள். நாருமே என்று சொன்னார். என்ன சொல்றார் அவள்? நாருமே என்று சொன்னாள். ஸ்தோத்திரம். நாற்றம் 3 காரியங்களை காண்பிக்கிறது. ஒன்று, அவிசுவாசம் நம்முடைய நாற்றம். இரண்டாவது, நம்முடைய பயம் நம்முடைய நாற்றம். மூன்றாவது, மார்த்தாள் எந்த இடத்துல நாற்றம் என்று சொன்னாலோ கல், அந்த கல்லறையை மூடி இருந்தது, அந்த கல் ஒரு நாற்றம். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நாற்றம் என்று மார்த்தாள் சொன்னாள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு சொன்னார். அதுக்கு மார்த்தாள் சொன்னால் 4 நாள் ஆயிற்று, நாற்றமாகுமே என்று சொன்னாள். ஸ்தோத்திரம். அவள் எதிர்பார்த்தால் நாற்றம் என்று, ஆனால் இயேசு அதை மாற்றமாய் மாற்றிவிட்டார். அவன் நினைச்சார், இப்படி நாற்றமாயிடுமா, நாற்றமாயிடுமா, நாற்றமாயிடுமே என்று நினைத்தாள். ஆனால் இயேசு அவள் நினைத்தது போல இல்லை, அதை வாசனையாய் மாற்றிவிட்டார். அதான் இந்த வருஷம் நடக்க போகுது உங்களுக்கு. இந்த வருஷம் அதான் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். 25 வரைக்கும் பயம், அவிசுவாசம், உன்னுடைய சோர்வு, உன்னுடைய கலக்கங்கள், இவைகள் எல்லாம் ஒருவேளை நாற்றம் ஆயிடுமோ, என் வாழ்க்கை இப்படி கட்டணுமோ, என் வாழ்க்கை என் குடும்பம் நிலவரம் ஆயிடுமோ என்று, நாற்றமாய் நீ ஆயிடுமா என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் 26 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைக்கிற போல இல்லை, இதை நான் வாசனையாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நாற்றத்தை மாற்றின தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 பேர் அங்க காரணம். லாசருவை உயிரோடு வெளியே கொண்டு வரதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று மார்த்தாள், மரியாள். நாற்றத்துக்கு மார்த்தாள் காரணம், மாற்றத்துக்கு மரியாள் காரணம். நாற்றத்துக்கு யார் காரணம்? மார்த்தாள். ஏன்? அவிசுவாசம், தொண பேசுறது, முந்திரி கோட்டை, இதெல்லாம் மார்த்தாள். கடவுள்கிட்ட உட்காராது. அது இப்படிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நாற்றமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். மாற்றம் வேணும் என்றால் மரியாளை போல மாறுவோமாக. மரியாதை நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்தால் கீழ்ப்படுகிறவள், ஜெபிக்கிறவள். ஸ்தோத்திரம். மரியாள் நல்ல சுபாவங்களை உள்ளவளாய் இருந்தபடியினால் லாசரின் மூலமாய் வர வேண்டிய நாற்றம் மாற்றமாய் மாறிற்று. கர்த்தர் நீ நினைக்கிறபடி இல்லை, வேற மாதிரி மாற்ற போறார். நீ பயந்த போல இல்ல, வேற மாதிரி மாறப்போகுது. நீ கலங்கினது போல இருப்பதில்லை, இது வேற லெவல்ல மாறப்போகுது.
மார்த்தாலும் மரியாளும் நினைச்சாங்க என் தம்பி செத்து போனது அந்த ஊர்ல மாத்திரம்தான், இது ஒரு சின்ன விஷயம்தான், இது அப்படி என்று அவர்கள் நினைத்தார்கள். இல்லை, இயேசு முழு உலகத்திற்கும் வாசனையாய் மாற்றி விட்டார். அப்படி மரியாள் மார்த்தாள் வீட்டுல குடும்பத்துல நடந்தல ஒரு விஷயத்தை கடவுள் இயேசு முழு உலகத்திற்கும் வாசனையாய் மாற்றி விட்டார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வருஷம் நாற்றமெல்லாம் மாற்றமாய் மாறப்போகுது. இந்த வருஷம் நாற்றமெல்லாம் ஏற்றமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடவுள் இந்த நாற்றத்தை எப்படி மாற்றினார்? ஒரு 6 காரியம் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடும் நான். ஸ்தோத்திரம். நாற்றம் எப்படி மாற்றமாய் மாறிற்று? நாற்றம் வீச வேண்டிய லாசருடைய அந்த காரியம் எப்படி மாற்றமாய் மாறிற்று? ஒரு 7 விஷயம் அங்க இயேசு பண்றார். அதனால் அப்படி மாற்றமாய் மாறிற்று. ஸ்தோத்திரம். 2026 எல்லாம் மாற்றமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பர் 1, சில விஷயங்கள் மரணத்துக்காக அல்ல, சில விஷயங்கள் தேவனுடைய மகிமைக்காக கர்த்தர் அனுமதிப்பார். நான் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போறேன், நீ மைண்ட்ல ஏத்திங்க, அவ்வளவுதான். மாற்றம் எப்படி மாறுதீங்க? லாசர் நாற்றம் தான் அடிக்கணும். கல்லை எடுத்தா என்ன ஆகுனாங்க? நாற்றம் தான் அடிக்கணும். ஏன்னா செத்து நாள் ஆச்சு, ஆனா நாற்றம் இல்லை, அது மாற்றமாய் மாறிற்று. காரணம் என்ன? முதல் காரணம், சில விஷயங்கள், சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், ஒருவேளை தீமையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், சில பிரச்சனையா இருக்கட்டும், சில மனுஷனா இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிறார் என்றால் அது கெடுதலுக்கு அல்ல, அது தேவனுடைய மகிமைக்காக மாறும்படி கர்த்தர் அனுமதிப்பார் சில விஷயங்களை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில பிரச்சனை அனுமதி சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், சில சோதனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். அது கர்த்தருடைய மகிமைக்காக தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இது நாற்றமாய் அல்ல, இது மாற்றமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இரண்டாவது விஷயம் லாசரின் காரியம் எப்படி மாற்றமாய் மாறிற்று என்றால், இரண்டாவது விஷயம், இயேசு அந்த குடும்பத்தின் மேல் அன்பாய் இருந்தார். எந்த குடும்பத்தின் மேல் சொல்லுங்க? எந்த குடும்பத்தின் மேல்? மரியாள் மார்த்தாள் குடும்பத்தின் மேல இயேசு அன்பாய் இருந்ததினால் நாற்றம் மாற்றமாய் மாறிற்று. அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். வருகிற வருஷம் உன் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாத்த போறார். காரணம் தெரியுமா? உன் மேல அன்புள்ளவராய் இயேசு இருக்கிறார். இயேசு உன் மேல அன்பா இருக்கிறதுனால நீ நினைக்கிற மாதிரி நாற்றமாய் இருக்க போறது இல்ல, அது மாற்றமாய் மாறப்போது உன் வாழ்க்கை. ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, கேள்விக்குறி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை இப்படி நாற்றமாய் போயிடுச்சே என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஆண்டவர் பேசுகிறார். இயேசுவின் அன்பு யார் மேல இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கை ஒருபோதும் நாற்றமாய் விட மாட்டார், அதை மாற்றமாகவும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கையை தட்டு. இயேசுனால் அன்பா இருக்கிறார், இயேசுனால் அன்பா இருக்கிறார். எந்த நாற்றமும் வராமல் உன் வாழ்க்கையை ஏற்றமாய் மாற்றுவார் அவர். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாள் குடும்பத்து மேல ஒரு அன்பு இயேசு இருந்ததுனால அந்த குடும்பத்தில் நாற்றம் வராதபடிக்கு கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. மூன்றாவது விஷயம், ஸ்தோத்திரம். மூன்றாவது விஷயம் கவனிங்க. மூன்றாவது விஷயம், எப்படி இது மாற்றமாய் மாறிற்று என்றால், நாற்றம் அடிக்காம இதை மாற்றமாய் இயேசு எப்படி மாற்றினார் என்றால், கவனிங்க. லாசரு மரித்து விட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டும் அமைதியாக இருந்தார். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். இப்போ கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைந்து விட்டது என்று மரியாள் சொன்னாலும் இயேசு என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். நான் சொல்றேன், கவனிங்களேன். உங்க ஜபங்கள், நீங்க ஜபம் பண்ணியும் சில விஷயங்கள் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் ஒரு பெரிய மாற்றம் வரப்போது என்பதுதான் அர்த்தம். கையை தட்டு, கரங்களை தட்டு. ஒரு பெரிய மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். என் ஜபம் கேட்கவில்லையா? அப்படி அல்ல. என் ஜபத்தை கடவுள் கேட்கலையா? அப்படி நினைக்காத, மாத்து. அது தப்பது. உன் ஜபம் கேட்கப்பட்டு கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்யும்படிக்கு அமைதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வரப்போகிறது இந்த வருஷம். ஸ்தோத்திரம். பெரிய மாற்றம் மாறப்போகுது. ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைச்சாங்க
அவ்வளவுதான். லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அது நாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஊர் ஜனங்களே நினைச்சது. ஆனா இயேசு வந்தாரு, எல்லாவற்றையும் மாற்றி போட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் லாசரை குறித்தும், மார்த்தாளை குறித்தும், மரியாளை குறித்தும் முழு உலகமும் பேசக்கூடிய ஒரு காரியமா இயேசு மாற்றி போட்டார். ஆனா எதிர்பார்த்ததுன்னா நான் தடிக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா அது இல்ல, வேற லெவல்ல மாறிச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நிச்சயமாய் நடக்கும். உன் ஜெபம் பதில் கிடைக்கலையே என்று நீ கலங்காத. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய அற்புதமும் மாற்றமும் நடக்க வேண்டியதற்காக. ஸ்தோத்திரம். லாசரின் சமாதிக்கு முன்னாடி இயேசு அமைதியா இருந்தார், பொறுமையா இருந்தார். அற்புதம் நடந்தது. கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு திராட்சரசம் இல்லையே என்று சொன்னாலும் இயேசு பொறுமையா இருந்தார், அற்புதம் நடந்தது. ஜெபம் கேட்கலன்னு சொல்றது சாத்தான் சொல்ற வார்த்தை. ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கும் என்று சொல்வது தேவ வார்த்தை. கையை தட்ட, கரங்களை தட்ட. சாத்தான் சொல்லுகிறான் உன் ஜெபம் கேட்கப்படல என்று. அது இல்ல, அந்த 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 எண்ணத்தை நீ எரேஸ் பண்ணி போடு. அது அல்ல. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம் பாருங்க, எப்படி இயேசு இதை மாற்றமாய் மாற்றினார். நாற்றம் வராத காரியத்தை எப்படி மாற்றமாய் மாற்றினார் என்ற கவனிங்க. ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தையும் நாம் அவிசுவாசமாய் பேசி அதை பெருசுபடுத்தக்கூடாது. நல்லா கவனிங்க. சொல்லி நான் முடிச்சிடறேன், 2 நிமிஷம் தான். எந்த ஒரு காரியத்தையும் அவிசுவாசமாய் பேசி அதை பெருசுபடுத்தக்கூடாது. விசுவாசமாய் பேசி அதை நம்ம சாதாரணமாய் அதை பேச வேண்டும். அப்ப கர்த்தர் காரியம் செய்வார். என்ன கவனிங்க. எல்லாரும் சொன்னார்கள் லாசர் மரித்து விட்டான் என்று. இயேசு சொன்னார் லாசர் நித்திரையா இருக்கிறான் என்று. எது விசுவாச வார்த்தை? இதுல எதுங்க விசுவாச வார்த்தை? இயேசு சொன்னது. சிம்பிளா பேசாரு பாருங்க. சில விஷயத்தை ஐயோ அப்படியா, ஐயோ இப்படியா, இது நடக்குமா, ஐயோ அப்படி இப்படி சொல்லி நீ சில அவிசுவாசமா பேசி அதை நான் பேச பண்ணிடுறோம். நம்ம அப்படி பண்ணவே கூடாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், விசுவாசமா அதை சாதாரணமாக பேசணும். நம்ம ஸ்தோத்திரம். மரித்து விட்டான் லாசரு என்று ஊரே சொல்லுது, ஊரே புலம்புது, ஊரே அழுது. ஆனா இயேசு வந்தார், அவன் நித்திரையா இருக்கிறான், நான் எழுப்ப போறேன் அப்படின்னார். அவ்வளவுதான். உன் பிரச்சனையை பார்த்து விசுவாசத்தோடு நீ பேசு, கர்த்தர் காரியங்களை செய்வார். உன் சூழ்நிலையை பார்த்து விசுவாசத்தோடு நீ பேசு, கர்த்தர் காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். யாராவது பெரிய பிரச்சனை அவங்க கூட சொல்லி பயப்படுறாங்களா, நீங்க அவங்கள பார்த்து சிஸ்டர் பயப்படாதீங்க, இயேசு உங்க கூட இருக்கிறாரு, சாதாரணமா பேசுங்களேன், கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா. அடுத்த காரியம் எப்படி இயேசு நாற்றத்தை மாற்றமாய் மாற்றினார் என்றால், நானே உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொன்னார். என்ன சொன்னாரு? நானே உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசு. இயேசுவே வல்லமையும் சக்தியுமா இருக்கிறபடியால் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு உண்டாக்குவார். ஆமென். அவரே உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஒருபடி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே உயிர்ப்பிக்கிற வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் பாருங்க, இன்னொரு விஷயம் நான் முடிக்கிறேன். இன்னொரு விஷயம், மார்த்தாள் விசுவாசம் உள்ளவள் தான். மார்த்தாள் விசுவாசம் உள்ளவள் தான். என்ன விசுவாசம் அவருக்குள்ள? மரிச்சிருக்கிற லாசரு உயிர்த்தெழுதல் வர்ற நாளில் அவன் உயிரோடு எழும்புவான். அந்த விசுவாசம் இருந்துச்சு அவளுக்கு. என்ன விசுவாசம் இருந்துச்சு? இயேசு சொல்றாரு அவன் உயிரோடு எழும்புவாம்மா அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதுக்கு மார்த்தாள் என்ன சொல்றாள்? உயிர்த்தெழும் ஒரு நாள் வரும்பொழுது அவன் உயிரோடு எழும்புவான் ஆண்டவரே, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். மார்த்தாளுக்கு விசுவாசம் இல்லாதவள் அல்ல, விசுவாசம் இருக்கிறது. ஆனால் பிரசன்ட் நடைமுறையில் இருக்கிற விசுவாசம் இல்லை அவளுக்கு. 2 விசுவாசம். ஒன்று என்ன, இயேசு வரும்போது நம்மலாம் பரலோகத்துக்கு போவோம், அந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது, அது தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு நம் நடைமுறையில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் தான் மார்த்தாள் கிட்ட இல்லை.
ஆமென். நமக்கு எல்லாம் தெரியும், நம்மலாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், இயேசு வரும்போது நம்ம எடுக்கப்படுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதெல்லாம் விசுவாசம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து கடவுள் நம்மை விடுதலையாக்குவார் என்ற விசுவாசம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் மார்த்தாள் இடத்தில் இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த காரியம், கடைசி காரியம், நாற்றத்தை எப்படி இயேசு மாற்றமாய் மாற்றினார் என்றால், கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் எடுத்து போட்டார்கள், நாற்றம் இல்லாமல் போயிற்று. செத்தவனை ஒரே வார்த்தையில உயிரோடு வெளியே கொண்டு வந்த இயேசு கல்ல போ அப்படின்னு சொன்னா போயிட்டு இருக்குமே. சொல்லுங்க, எதுங்க கஷ்டம்? செத்தனை உயிரோடு வெளியே வர்றது கஷ்டமா, கல்லை அப்படி தள்ளி விடுறது கஷ்டமா இயேசுவுக்கு? சொல்லுங்க, எதுங்க கஷ்டம்? எது கஷ்டம்? என்னங்க உங்க கஷ்டம்? உங்க கஷ்டம் ஏன் கஷ்டம்? உங்க கஷ்டம் தெரியுமா? இப்போ எப்போ வீட்டுக்கு போன டைம் ஆயிடுச்சு. உங்க கஷ்டம் எது? எது கடினம்? செத்து 4 நாள் உள்ள இருந்தவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது கடினமா, இல்லை என்றால் கல்லை தள்ளி போடுவது கடினமா? செத்தவனை வெளியே கொண்டு வரதான் கஷ்டம், அதையே இயேசு பண்ணிட்டாரு. கல்லை தள்ளி போடுறதால முடியாதா? வாய் கூட சொல்றான் அப்படின்னா கல் போய் விழுந்துருக்கும். போயிட்டு இயேசு அப்படி கையை தள்ளினாவே கல் அப்படி போய் விழுந்திருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் அதை செய்யவில்லை இயேசு. கஷ்டமானதை அவர் செய்கிறார், எளிதானதை நம்மளை செய்ய சொல்றாரு. சூப்பர்ல. கடினமானதை அவர் செய்கிறார், எளிதானதை நம்மளை செய்ய சொல்றாருங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்தா போதுங்க, மாற்றத்தை இயேசு செய்வார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீ செய்ய வேண்டியதை நீ செய், உன் வாழ்க்கை மாற்றத்தை இயேசு செய்வார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். உன் வாழ்க்கையில எதை எடுத்து போடணும் பார்த்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் எல்லாம் எடுத்து போட்டு. எத்தனை கல் உள்ள இருக்குது? அவிசுவாசம், மாம்சம், கீழ்ப்படியாது, எத்தனை கல் இருக்குது. அந்த கல்லை நீ எடுத்து போட்டனா உன் வாழ்க்கை மாற்றமாய் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் நாற்றம் இல்லை, எல்லாம் மாற்றம் தான். கரங்களை மேல உயர்த்துங்க, கையை மேல உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்துங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென்.